கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாய் கருமாரியம்மா Mama.
கற்பூரை நாயே கனகவள்ளி தாயே மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. மதுராபுரி ஆளுகின்றாரை அஸ்போதி மன்னன். அவருடைய மகள் சாவித்திரி என்பதனுடைய பெயர். என்னுடைய தந்தை தனக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எங்கள் குழந்தையமான அந்த சாவித்திரி தேவியை வணங்கி அவள் அருளால் பிறந்ததால் எனக்கு சாவித்திரி என்று பெயரிட்டு சேர சிறப்போடு வளர்ந்து வருகின்றார்கள். நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமும் நலமோடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் உலகத்தில் பிறந்த எந்த பெண்ணுக்கும் ஒரு ஆண் துணை அவசியம் வேண்டும். நிச்சயமா நிச்சயமா. அதில் அரச குடும்பமா இருந்தாலும் சரி, பாபர் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண்பட்டுவதில் விதிமுறையில்லாத வாழ்க்கை வெறும் நிச்சயமாக. ஆகவே அப்படிப்பட்ட நான் யாரை மனதார நேசிக்கின்றேன் தெரியுமா? யாரை? சாலோபுரி ஆளுகின்றாரை தூய்மை சேனன் சத்திரியன். அவருடைய ஒரே மகனைத்தான் நான் மனதார நேசிக்கின்றேன். அப்படியா? அவரை நான் நேரில் பார்த்ததில்லை. ஓவியத்தில் ஒருவர் என் தோழி வந்து சேலத்தில் இருந்து எழுந்தவுடன், அம்மா உங்களுக்கு பிடித்த ஒரு அழகான ஓவியத்தை கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னாள். நான் அதை பார்த்தவுடன் ஏதோ கலைவடிவம் கொண்ட ஒரு அழகிய மயிலும் மானோம் என்று நினைத்து என்னடி ஓவியம் என்று கேட்டேன். ஆனால் கொண்டு வந்து காட்டிய ஓவியம் எப்படிப்பட்ட தெரியுமா? எப்படி? ரவிவர்மன் எழுதாத கதையோ என்று சொல்வார்களே, உன்னதமான ஒரு அழகான ஓவியம். அது காதல் ஓவியமா மாறிடுச்சு. அந்த ஓவியத்தை பார்த்ததிலிருந்து இவர்தான் நமக்கு சேர்ந்தவர் என்று அவரை நான் ஒருமனதாக காதலிக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கை இணைய வேண்டும், அவரை நான் சந்திக்க நான் வர வேண்டும். அப்படி ஒரு பாக்கியத்தை அந்த தாய் எனக்கு தர வேண்டும். நிச்சயமா நிச்சயமா. நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே முந்தன் ராஜராகம் கேட்கும் நேரம் பாலை பாடோருதே என்ன போமாலானதே. வீரம்
வணக்கம் வணக்கம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அன்பான அவருடைய மனதை இந்த பாடலை இது நான் ரொம்ப ரசிச்சு பாடுறது. அது என் துணை வேற இந்த பாட்டை நிச்சயம் பாடணும் வாங்க. இன்றைக்கு என் சகோதரி பாடுறதுனால எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. பரிசு வழங்கிய என்னோட அனுபவம் உடன் பிறந்தவர்கள் என் மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அது மட்டுமல்ல வந்த உடனே கேட்ட மகிஷ அது எப்படி அவர் வந்தவுடன் என்னை பார்த்தவுடன் அவர் என்னை எப்படி எல்லாம் அழைக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அது வைக்கிறப்ப சொக்கணும் தன்னாலே மச்சான் மச்சான் அவர் மண்ணிய மச்சான் அவர் வச்சதிலே நம்ம உண்டாச்சு நான் பூவெடுத்து அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அதை வச்சு சொக்கணும் தன்னாலே எந்த கால நேரமும் தெரியவில்லை.
இப்பொழுது என்னுடைய தோழிமார்கள் வருகின்றார்கள். அவரோடு சென்று நட்டவனத்தில் விளையாட வேண்டும்.
ஏ மச்சான் கண்ணா உன்னை தேடுகிறேன் வா காதல் குட்டி பாடுகிறேன் வா ஓ சரி 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 எல்லாம் சுகமா இருக்கீங்களா ஆ? சுகமா இருக்கிற மாதிரி தெரியலையே கலகலன்னு இருக்க ஏன் சுகம் இல்ல நீங்களே சுகம் இல்லைன்னா அப்புறம் எனக்கு எங்க போய் சுகத்தை கொடுக்க போறது சொர்த்தையும் இல்ல அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது இப்பதான் நான் சொல்லிட்டு போனேன் நீங்க படுத்தீங்க அப்படின்னா உள்ள நாங்க படுத்துக்குவோம் அப்புறம் நாடகம் படுத்துக்குன்னு சொன்னா இல்லையா அதுக்கு மாதிரி அதே மாதிரியே நாடகத்தை படுக்க வச்சிருக்கீங்களா இருக்குது எழுப்புடுக்க 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 எந்திரிச்சு போயிடாம படுத்துட்டாலும் பார்க்கட்டும். படுத்துக்கிட்டே ஆமா ஓ படுத்துக்கிட்டே பாக்குறாங்களா நான் கூட தூங்கிட்டாங்க போய் நம்ம பார்த்தேன் அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஐயா அனுப்புடுங்க 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 அனுப்பு எல்லாத்தையும் அனுப்பிட்டு நமக்கு என்ன வேலைங்க? அட, அது இல்ல எழுப்பி அனுப்பி விடுக்கான்னு சரி சரி. எழுப்பி அனுப்பி விடுக்கா ஏய் இவளே இந்த இங்க ஒருத்தி வந்தாலே இங்க ஒருத்தி வந்தாலே அது என்னாச்சவா வருவா. ஏ பின்னாடி உள்ள கச்சேரி நடக்குது. கச்சேரி. ஏய் என்னடி பண்ற? பாக்க ரொம்ப அழகா இருக்கிற, இருந்தாலும் என்னோட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆமா தெரியாம நான் கேக்குறேன், நீ எத்தனை மணிக்கு வந்த? நீ எத்தனை மணிக்கு வந்த? நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் வந்தாச்சு. அம்மா பார்க்கணும்ல, அம்மா பார்த்தா அடக்கொடக்கமா வணக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா இந்த தாவணி ரொம்ப நல்லா இருக்கு. எந்த கடையில வாங்கினா எங்க இருந்து திருடிட்டு வந்த? ஏய் என்னை பார்த்து திருடி மாதிரி தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாவனை ரொம்ப அழகா இருக்கு. என்னோட ரொம்பவும் அழகா இருக்க. இருந்தாலும் அம்மா கூப்பிட்டு முதல்ல அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை போடணும். அத்தை மகளே செப்பச்சலையே உன்னை பார்த்ததில்லை ஆசைப்பட்ட தென்னகோலையே அத்தை மகனே செப்பச்சலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்ட தென்னகோலையே அமரத்து மங்கோலித்து விட்டது போல முகமும் சொல்லிக்கிட்டையா மச்சனால தப்பிக்கு வலிக்கணுக்காக எம்மனமும் வலிக்கிட்டையா உங்கட்டி வர காலையில மாதாதரி புள்ள புள்ள காதலி ஓ மாதரி தவறே செப்பச்சலையே
சொன்னார்களே எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்க உண்டாகுது? ஆகையினால் நான் நந்தனம் சென்று விளையாட வேண்டும். சாவித்திரி தேவிக்கு மலர்களை பறித்து பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்டிப்பா. மதக சமய மாதிரி அவரோ, மதக சமய மாதிரி அவரோ, வரிவினோடு அவரோ புகழம், வரிவினோடு அவரோ புகழம். அப்படியா? சந்தோஷமாக இருக்கின்றது, எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த நந்தனத்தில் பூக்கின்ற பூக்களை பார்த்தீர்களோ, அது பாருங்கள் மயில் ஓடுகிறது, அங்கே பாருங்கள் குயில் பாடுகிறது, அங்கே பாருங்கள் நீர் பாருங்கள், மான்கள் காவை குதித்து 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 ஓடுகிறது. அதோ பாரு அங்க பாரு, யானை. ஜலம் 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 எப்படி ஓடுகிறது. அவ்வளவு ஆசையா இருக்கு இதை பார்க்கும்போது, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மிக்க சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக மிக சந்தோஷம். எனக்கு ரொம்ப அம்மம்மா, காற்று வந்து ஆடி தொட்டு பாடும், பூவாடை கொண்டு மேனி எங்கும் ஆசை வெள்ளம் மோதும், நீரோடு நீராடு நெஞ்சை மெல்ல மூடும், கைதேடி கைதேடி கள்ளம் கொஞ்சம் ஆடும்.
இருக்கிறவங்களாவது பாருங்க, அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தூங்குனீங்கன்னா நாங்களும் ரொம்ப தொங்கிருப்போம். ஏமா எந்திரிச்சு பாருங்க. முகத்தை கழுவிட்டு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எப்பேற்பட்ட நாடகம் இது பார்த்தாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அழகே வா கும்மி அடிக்கலாமா? அங்க என்ன ஆகலடி? ஆகல. ஆகலையா? ஆகல. ஏன் ஆகல? ஆகல. ஆகையினால தந்தானத்தனா தந்தனத்தனா
கேக்குறது பாருங்க. ராணி அதோ பார், யாரோ 2 பேர் குதிரையில வராங்க பாரு. குதிரை சத்தம் கேட்டு ஏண்டி அந்த குதிரையில வர்றவங்க இல்ல, முன்னாடி வர்றவரு முன்னாடி வரவங்க பின்னாடி வர்றாரு பாரு. ஏய், எப்படி போய் அழகா இருக்காரு பாரு. முன்னாடி வர்றவர் தான் எனக்கு பிடிச்சிருக்காரு. அப்படி இல்லம்மா, முன்னாடி ஓட்டிட்டு வர்றதோட பின்னாடி உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு ராஜ கம்பீரத்தோட வர்றாரு. ஏய். அவர் அழகா இருப்பாரா? முன்னாடி வர்றவரு அழகா வர்றாரு, பின்னாடி வர்றவரு குதிரை எப்ப கீழே விழுமன்னு பாத்துட்டே வர்றாரு. இல்லம்மா, முன்னாடி வர்றவரு அழகா இல்ல. அப்படியா? போகல பாரு. ஆமா, போகலமாரி பொழுது போக்குதே அமளி, போகலமாரி போகலமாரி பொழுது போக்குதே அமளி, போகலமாரி யாரோ இருவர் குதிரவேல வச்சினார், போகலமாரி பொழுது போக்குதே அமளி, போகலமாரி. ஏண்டி அவங்க வர்றதுக்கும் நாம போறதுக்கும் என்ன இருக்கு? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? இந்த பா, ஆமா. இந்த நந்தவனம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆமா. இது என் தந்தையால் ஒரு காலத்தில் இது பிராமிக்கப்பட்ட இடம். சரிம்மா. இந்த இடத்தில் விளையாடுவதற்கும் தங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் தெய்வத்தை பரிமாறுவதற்கும் எனக்கு முழு சுதந்திரம் இங்கு இருக்கின்றது. இருக்கிறது. அதற்காகத்தான் நான் வார ஒருவரை உங்களை அழைத்துக் கொண்டு இந்த வனத்துக்கு வருகின்றேன். ஆமா. இந்த வனத்திற்கு வந்து விட்டால் நானே என்னை மறந்து விடுகிறேன். அப்ப உங்களுக்கு பயமே இல்லையா? அப்படிப்பட்ட இந்த வனத்தை விட்டு இந்த வனத்துக்கு வந்தால் நீங்கள் தாங்களாவே நினைக்கிறீர்கள். உடனே சீக்கிரம் போகலாம் என்கிறாய். வார்த்தை பேசாதே, வார்த்தை பேசாதே, வார்த்தை சொல்லாதே, ஜெகி, வார்த்தை பேசாதே. வேகமாய் வெற்றி நீ பட்டாணி கொண்டு வா, வார்த்தை பேசாதே, வார்த்தை சொல்லாதே, ஜெகி, வார்த்தை பேசாதே. பார், நாம் இங்க இருந்து மலர்களை பறித்து தெய்வ நிஷ்டையோட சாமியை கும்பிடணும், நீராடணும். ஆகிய மாற்றோட இல்லை இல்லவா? ஆமாமா. சீக்கிரம் போய் அந்த மயில் போட்ட அழகான இடை, மயில் போட்டா அந்த முத்துமணி மாலை எல்லாம் எனக்கு வேண்டும். இதையெல்லாம் கலந்து விட்டு அதை போட்டுக் கொள்ள வேண்டும். ஆமா ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம்மா. என்ன? ஏனம்மா இதெல்லாம் அப்படியே கழட்டி ஒரு ஓரமா வைத்துக் கொண்டு ஆ. நம்ம 3 பேரும் சும்மாவே குளிச்சா என்ன? நல்லா இருக்காது. குளிக்காமா? நீங்க குளிக்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம், கதை மாறி போயிடும். ஆகையனால நீ சீக்கிரம் போய். ஆமா, 2 பேருமே போக மாட்டேங்கிறீங்க, சரிம்மா. அதுக்கு என்ன காரணம் ஏதாவது இருக்குதா? ஏய், எதுக்கு நீ போக மாட்டேங்கிற? சரி. ஏன் நீ போக மாட்டேங்கிற? எனக்கு அம்மா தெரியும். பயமா இருப்பாங்கன்னு நான் அம்மா கூட இருக்கேன். இல்ல, அதுவல்ல காரணம். நீங்க என்கிட்ட அங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க தெரியுமா? அம்மா, இந்த உத்தியானந்த வனத்திலே நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்கள் தந்தையாகப்பட்ட வேட்டைக்கு வந்தார். வேட்டைக்கு வந்த பொழுது ஒரு சின்ன குட்டி சிங்கம் அதை வேட்டையாடி என் தந்தை வில்லெடுத்து பாயும் போது அந்த சிங்கமாகவது அந்த தலைக்கு மாறி ஓடி இந்த காட்டிலே ஒளிந்து விட்டது. அடி வாங்கி விட்டு சென்று இப்பொழுது அந்த சிங்கம் ஒருவேளை பார்த்தா ஆமாம்மா. என் தந்தையாகிய கொன்றதற்காக என்னை பழிவாங்கும் என்ற கோபத்தில் இங்குதான் வரும். என்னை பார்த்து விட்டால் என் தந்தைக்கு பதிலாக என்னை கடித்து விடும் என்று உங்களுக்கு பயம். ஆமாம்மா, உங்களை எப்படி நாங்க தனியா விட்டுட்டு போவோம்? அடே, நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது இருந்த சிங்கம் இன்னுமா உயிரோடு இருக்கும். அது குட்டி சிங்கமாக இருந்தது. அப்படியே அந்த சிங்கம் வந்தாலும் நான் அனுதினமும் அங்காள பரமேஸ்வரி இருக்கின்ற சிங்கத்திலே, அந்த சிங்கத்தின் மீது இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி வணங்கி கொண்டிருக்கின்றனவா, அந்த தாய் எனக்கு வந்து தெய்வ உருவத்திலிருந்து என்னை காத்து விடுவாள். எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்கள் சென்று வாருங்கள். ஏண்டி அப்படியா? அப்ப நான் சேர்த்து வரட்டுமா? சென்று வரட்டுமா? மாற்று உடைகள் ஆகட்டும். உடனடியாக ம். எடுத்து வருகிறோம். தாயே அங்காள பரமேஸ்வரி, உன்னை நம்பித்தான் இந்த கானகத்தில் இருக்கின்றேன். உனக்காக தெய்வ மலர்களை பறிக்க வந்திருக்கின்றேன். இங்கு எந்தவித அவசரவாதம் நடக்காமல் நீதான் என்னை காக்க வேண்டும் தாய். அங்காளம்மா, செங்காலம்மா, மஞ்சள் பூசிய மனதில் வாடி மாரியம்மா, கருமாரியம்மா. அங்காளம்மா, என் செங்காலம்மா, மஞ்சள் பூசிய மனதில் வாடி மாரியம்மா, கருமாரியம்மா. சிங்காரி ஒய்யாரி செம்பவள கருமாரி
காலையில் கேட சென்று மண்ணை உடைத்து மாணிக்க கட்டியாக்கி மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய மக்களை, படித்தவர்களே, பட்டம் பெற்றவர்களே, பாவலர்களே, நாவலர்களே, மற்றும் இன்று ஊரில் சென்ற விழா கம்பியார் தர்மகர்த்தா நாட்டாமை கொத்தக்காரர் அவர்களே, இந்த நாடகத்தை வைத்து பார்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட அன்பு உள்ளங்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த சிறிய கலைஞனின் சிரம் தாழ்ந்த வணக்கம் 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 பல. திண்ணகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்தி குடுகமலை கனிமயிற்றில் கருவாகி தலைக்காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமர்த்த நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீலவரணாய் கண்ணவும் பாடி ஒரு வளர்ந்த தாளாட்ட பிள்ளை எனாலும் பேச வந்த கண்மணி வளனி எங்கள் வாழ்வின் இதயக்கணி, எங்கள் இதயக்கணி, நீங்கள் எல்லாம் எங்கள் இதயக்கணி. நீங்க நல்லா இருக்கணும் நாடு நாட்டினுள்ள ஏழை எளிய நாடு நல்லவங்க எல்லாரும் உலகம் தோழர்களே
அமைதி நிலவுமே நீங்க விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா ஆனா இந்த சாலமாவுரி நாட்டிலே எனது தந்தை சூபீசன் எனக்கும் எனது தாய் பத்மசிக்கும் அருமை புதலாக பிறந்து சகல பல கலைகள் எல்லாம் சிறந்து தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கி வருகிறேன். எப்பொழுது எனது மாமாவாகிய மணிப்புரத்திற்கு வந்திருக்கிறேன். எது காரணமே தெரியவில்லை. எனது நண்பன் சுமாலி ஓடி வந்து எனது தாதியர் அழைத்ததாக ஓடி வந்து தெரிவித்தார். நானும் எனது நண்பனும் வந்து கொண்டிருந்தோம். பிறகு சுமணியை காணவில்லை. வரட்டும் பார்ப்போம். ஆனால் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவனேனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவனேனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். எதிலும் மச்சம், எதிலும் செய்யும், எதிலும் பாடுகிறான். கண்ணில் வெளி அறிவு கடமையிலும் படித்திரையான் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவனேனோ மரம் போல் வளர்ந்து ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏதோ மரம் போல் வளர்ந்து தாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் மனிதனோ வளர்ந்திருந்தோம். அறியாய் அவனே உருவெடுத்தாலும் அந்திரமாவது தெரிந்திருக்கும். கருத்தை குளமாய் அவன் அறிந்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும். காற்றாய் இருப்பாய் நீராய் இருந்தால் கடைகளாவது பகிர்ந்திருக்கும். அறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிவே மனிதன் பிறந்திருந்தால் அங்கதார அறிவு வேற அறிவார் அவனே வெளியில் விட்டு விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவனேதோ மனம் போல் பெண்ணே தெய்வம் அன்னை கடவுள் பெருமை நீ தெய்வம் அன்னை கடவுள் பெருமை என்று பேசுகிறார். வேதைகள் என்றும் செய்திகள் என்றும் மரணாவளி சொல்கிறார். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஆனால் இப்படி இந்த நண்பரை எப்படி காணுவது? இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி
மலை கோடி பொண்ணும் நம்மை ஜம்பம் வாழ்க்கையில் ஒரு மதிக்கு மலை கோடி பொண்ணும் நம்மை ஜம்பம் வாழ்க்கையில் ஒரு மதிக்கு அன்பன் சுமாலி என்ன காணவில்லையே, சுமாலி வரட்டும் பார்ப்போம். கிடைக்குதுயா, சரி. நண்பர் வேற முன்னாடியே போயிட்டே இருக்குதா, நம்மள பின்னாடி தொடர்ந்து போனாலும் நம்மள பார்க்கவே முடியாதா இருக்குதா? என்னாச்சு தெரியும் நண்பன்? நண்பா நண்பா சுமாலி, நண்பா. ஆமா, அம்மா அப்பா அழைத்ததாக நீங்க வந்து ஓடி வந்து தெரிவித்தாயில்லவா? ஆமா. நாம இருவரும் என்ன செய்தோம்? இருவரும் என்ன செய்தோம்? என்ன செய்தோம்? அசோத்தின் மீது ஆமா பயணம் செய்தோம் அல்லவா? ஆமா. பிறகு தங்களை பார்க்க முடியவில்லை, எங்கே சென்றாய்? ஏன் நண்பா சொல்றேன்? அதை கேள்வி நம்ம சொல்றேன். அதை என்ன செய்யற? அதை சொல்றேன்ல. என்ன நண்பா சொல்ற? நாம இருவரும் வந்தோம்ல? ஆமா, வந்துட்டோம். எவ்வளவு நேரம் இருக்கு? அதைத்தானே கேக்குறீங்க? ஆமா, அதைத்தான் நானே சொல்றேன். சொல்லணும்பா, கேட்கிறேன். நீ கேளுன்பா, சொல்றேன். நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், நீ சொல்ல வேணும்ல? சொல்லிட்டு இருக்க, கேட்கணும்ல? நான் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நண்பா? என்ன சொன்னேன்? என்ன கேட்டேன் நண்பா? நான் என்ன கேட்டேன் உன்ன? நான் என்ன சொன்னேன்? ஏன் நம்ம இருவரும் எங்க சென்று எங்க வந்தோம்? கேட்கறத கேட்டதானே சொல்றத சொல்ல முடியும். நான் கேட்கறதானே கேட்கிறேன், நீ சொல்றது சொல்லணும் இல்லையா? சொல்றதானே சொல்ற, நீ கேட்கறத கேட்டதானே ஆவு. நண்பா, நீ சொன்னதானே கேட்க முடியும். நீ நானு கேட்டதானே சொல்ல முடியும். நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா வெடிச்சு வாங்கினேன். ஆமா நண்பா. சரி, அதாவது வந்து உன்னுடைய குதிரை வேலை ஆட்கள் எத்தனை வச்சிருக்கேன்? வேலைகள் எத்தனை? உன்னுடைய குதிரைக்கு எத்தனை வேலை ஆட்கள்? ஒரு ஆள் தான். ஒரு ஆளுதையா? என்னுடைய குதிரைக்கு வேலை ஆட்கள் எத்தனை ஆட்கள் தெரியுமா? எத்தனை பேர்? ஏகப்பட்ட பேரு. எப்படி? என்னுடைய குதிரை நான் அவ்வளவு சாதாரணப்பட்ட குதிரையா? அப்படிப்பட்ட என்ன குதிரை சிறப்பு எடுத்து சொல்லுங்க. என் குதிரை சொல்ற பாரு, என்னுடைய குதிரை சிறப்பு. அந்த காலத்திலேயே புலவர்கள் எல்லாம் சிறப்பா வெண்பா பாடி இருக்காங்க. எப்படி வெண்பா? என்னுடைய குதிரைக்கு வேலை ஆட்கள் எப்படி எடுத்துக்கணும் பாருங்க. இப்ப எடுத்து சொல்றேன் பாரு. 8 பேர் முன்னேலுக்கு, 8 பேர் முன்னேலுக்கு 20 பேர் பிடித்து பின் நின்று முன்னை தள்ள
கெட்டோ சுமாலை குதிரை வருடம் போகும் காதாவளி தூரம். அந்த காலத்திலேயே புலவர்கள் வெண்பா பாடி வச்சுக்காங்க. என்ன சுமாளி? 8 பேர் முன் இழுக்க, 20 பேர் பிட்டத்தை பிடித்து பின்னிட்டு முன் தள்ள. தள்ள. கெட்டோ சுமாலை குதிரை வருடம் போகும் காதாவளி தூரம். டேய் அப்பா, அப்பா என்னோட குதிரை ஒரு சாதாரண வருடத்துக்கு குதிரையா? காதவழி தூரத்தான் செல்லும். ஆமா, அப்படிப்பட்ட சிறப்பு. அதனாலதான் குதிரை என்னுடைய குதிரையில சவாரி செஞ்சுட்டு வந்தது. சரி, அப்படியே உடம்பெல்லாம் மெய் சோறுது நண்பா. மெய் சோறுதா? மெய் சோறுது. மெய் சோறுறதுக்கு காரணமே அதுதான். குதிரையில சவாரி பண்ணாலே மெய் சோறுது. ஆமா. என்ன? ஆ. 20 பேர் பின்னாடி தள்ளக்கூடாது, எப்படி இருக்கும்? ஆ. அந்த குதிரை. அன்பா, மணிபுர உண்டை பரிசு தட்டோம், இவளை கிடைத்திட்டோம். மணிபுர உண்டை பரிசு தட்டோம், இவளை கிடைத்திட்டோம். வானூங்கி வளரும் பொங்க மனதில் இருந்துட்டோம். வானூங்கி வளரும் பொங்க மனதில் வந்துட்டோம். அங்கி போவோம், அங்கி போவோம். துணை விரந்தை பிறகு தொடர்ந்து துயரமோடு வந்தேன். துணை விரந்தை பிறகு தொடர்ந்து துயரமோடு வந்தேன். நான் சொன்னாலே கேட்க மாட்டாய் சோகத்தால் வந்தேன். நான் சொன்னாலே கேட்க மாட்டாய் சோகத்தால் வந்தேன். மெய் சோறுது, மெய் சோறுது, மெய் சோறுது. நண்பா, நாம் இருவரும் சேர்ந்துதானே பயணத்தில் அஸ்வத்தின் மீது வந்தோம். ஆமா, அதாவது நமக்கு உண்டான கலைப்பு தானே அஸ்வத்திற்கும் இருக்கும். இருக்கு. அதனால என்ன பண்ற? என்ன செய்யணும்? குதிரை இருக்குல்ல, ஆமா. குதிரைக்கு முதல்ல தண்ணி காட்டி வா. தண்ணி காட்டிட்டு வரலாம். ஆமா, குதிரை பத்தி பேசுகிறாய் எனக்கு முத்தை பேசவில்லை. குதிரையை பத்தி பேசுகிறாய் எனக்கு முத்தை பேசவில்லை. நான் சொன்னாலே கேட்க மாட்டாய் சோகத்தால் வந்தேன். நான் சொன்னாலே கேட்க மாட்டாய் சோகத்தால் வந்தேன். என்ன? ஆமா, குதிரையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க, என்னை பத்தி பேசவே மாட்டேங்கிற. உன்னை பற்றி என்ன பேச வேண்டும்? குதிரைக்கு தான் பசிக்குமா, எனக்கு பசிக்காத நண்பா. சுமாலி, அதாவது நமக்கு எப்படி பசி ஏற்படுகிறது? அதிகமாக இருக்கு, களைப்பை இருக்கு. ஆமா, இது போலதான் நம்மை சுமந்து வந்த குதிரைக்கும் அவ்வளவு களைப்பாகவும் பசியாகவும் தாகத்தாகவும் இருக்கும். நமக்கே இவ்வளவு பசிக்குதுன்னா நம்மளை சுமந்துட்டு வந்த குதிரைக்கு பசிக்குமா பசிக்காதா? அதிகமாக பசிக்கும் அல்லவா? ஆமா. அதிகமாக களைப்பாக இருக்கும் அல்லவா? கண்டிப்பா. ஆகையினால தான் சொல்றேன், நம்ம பசி யாருனாலோ இல்லைனாலோ அது ஐந்தர உள்ள ஜீவன். அதுக்காகத்தான் சொல்றேன், குதிரைக்கு முதல்ல தண்ணி காட்டி இது சரி, பின்னாடி புள்ளை போட்டு வா. ஏய் குதிரை, இந்தாமா தண்ணி, பாத்துக்கோ நண்பா. என்ன நண்பா? தண்ணியை காட்டுனேன், குடிக்க மாட்டேங்குது. குடிக்க மாட்டீங்களா? தண்ணி காட்டுனியா? ஆமா, தண்ணியை காட்டுன குடிக்க மாட்டேங்குது. ஏன் குடிக்கல? தண்ணி அங்க இருக்கிற குதிரையை பாத்துக்கோ அப்படின்னா குடிக்க மாட்டேங்குது. நண்பா சுமாலி, தண்ணி காட்டி வானா தண்ணீர் அருந்த வைக்க வேண்டும். தண்ணீர் அருந்த வைக்க வேண்டும். அருகில் சென்று குடித்தால் தானே அதை வந்து குடிக்கும். ஓ சரி சரி. ஏ குதிரை, இந்தாமா தண்ணி குடி குடி. நண்பா, நண்பா தண்ணி குடித்து விட்டது. சரி, அவ பசியாக்க வேண்டுமா இல்லையா? பின்னாடி புள்ளை போடுன்னு சொன்னேன். சரி. ஏய் குதிரை, குதிரை, இந்தாமா பிள்ளை தின்னுக்க. நண்பா சுமாலி, பின்னாடி பிள்ளை போட்டு வாழ வாழ ஆட்டுல திங்க மாட்டேங்குது. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தா உன்னோட வந்துருப்பேன் நானு. இப்படி குதிரைக்கு பின்னால் புள்ளை போட்டால் எப்படி திங்கும்? நீ என்ன சொன்ன? தண்ணி காட்டி பின்னாடி புள்ளை போடுன்னு தண்ணியை சொன்னேன். காட்டு பின்னாடி பிள்ளை போடுன. தண்ணியை காட்டுன குடிக்க மாட்டேது, பின்னாடி பிள்ளை போட்டா வாழ வாழ ஆட்டுது. நண்பா அப்படி அல்ல, அதன் பொருள் அப்படி அல்ல. தண்ணீரை குடிக்க வைத்து பிறகு புள்ளை போட்டால் அது சாப்பிடும். தண்ணீரை குடிக்க வைத்து பிறகு பிள்ளை போடணும். அதான், முன்னாடி தண்ணி காட்டி பின்னாடி புள்ளை போடணும். அப்படிதான் பொருள். நான் அப்படியே செஞ்சேன். முன்னாடி தண்ணியை காட்டு பின்னாடி பிள்ளை போட்டேன். இல்ல நண்பா, அப்ப அதாவது மூச்சு இருக்கிறவங்க பிள்ளை போடணும். ஆமா, பிள்ளை திங்க வைக்க வேண்டும். பிறகு புள்ளை போட வேண்டும். ஓ சரி 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 சரி. சரியா? ஏய் குதிரை, பிள்ளை தின்னுக்க. நண்பா நண்பா சரி, இப்ப குதிரையை வந்து ஆசுவாசப்படுத்தியாச்சு. அது ஆசுவாசப்படுத்தியாச்சு. பிள்ளை தின்னுகிட்டு இருக்குது. சரி, தண்ணி குடிச்சிருச்சு. சரி, இப்ப நமக்கு பசிக்குது. நமக்கு பசிக்குதா? எனக்கு பசிக்குது. நண்பா இங்க பார்த்தாயா? எங்க பார்த்தாலும் வீடே காண. ஆமா, எப்படி நமக்கு ஆகாரம் கிடைக்கும்? வந்ததே ஒரே வனக்காடா இருக்குது. ஆமா, வீடு வீட்டுக்கு போய் சோறு கிடைக்குமா? வனத்துல சோறு இருக்காது. சோறு இருக்காது, காய்கறிகள் தான் இருக்கும். காய்கறிகள் தான் இருக்கு. ஆமா, வேணுமல்லவா? ஆமா, அதை வேணா பறித்து சாப்பிட்டு தண்ணி இருந்தனால் அது பசி அடங்கும். ஆமா, நம்ம மொத்தத்தையும் நம்ம பசி ஆத்தணும். ஆமா, கடிகளை பறித்து நாம சாப்பிட வேண்டும். அப்படி என்ற அந்த வனத்தில் சென்று காய்கறிகளை பறிக்கலாமா? பறிக்கலாமே.
இந்த சோலை எப்படி எல்லாம் இருக்கின்றது தெரியுமா? எப்படி இருக்கு நண்பா? மலர்மிகு சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓடு. மலர்மிகு 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 சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓடு. மலர்மிகு சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓட. மலர்மிகு சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓடு. வகைப்பட்ட பூப்பறிந்து வண்ண மாலைகள் கட்டலாம். மலர்மலையால் மலர்மலைக்கு ஊஞ்சல் பறித்து வண்ண மாலை கட்டலாம். மலர்மிகு சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓடு. அலைகடல் நீங்கி போக அங்கும் இங்கும் தாவி ஓடு. மலர்மிகு சோலை மலர்மிகு மலர்மிகு சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓடு. இல்லை இது காலத்திலும் இன்பம் தரும் மண்ணினங்கள். நமது காலத்திலே இன்பமாக மண்ணினங்கள். இல்லை இது காலத்திலும் இன்பம் தரும் மண்ணினங்கள். மறுபடி பாடுதே பட்டாபிராமன் மறுபுடனே தாழ போடுதே. பட்டாபிராமன் மறுபுடனே தாழ போடுதே. மலர்மிகு 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 சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓடு. வகைப்பட பூப்பறிந்து வண்ண மாலைகள் கட்டலாம். மலர்மிகு சோலையிலே மாநிலங்கள் தாவி ஓடு. அன்பா, நண்பா, இந்த வனத்தில் சென்று காய்கறிகளை பறித்து பசியாரலாமா? ஆமா. அப்படி சொல்லலாம். அப்படியே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நண்பா, நாம வந்ததும் இப்ப வனத்துல வந்திருக்கிறோம். ஆமா, இந்த வனத்துல என்ன வேண்டாலும் இருக்கலாம். சரி. கரடி, புலி, சிங்க, காட்டானை, மிருக ஜாதிகள்லாம் இருக்கலாம். அதுக்கு கூட நான் பயப்படவே மாட்டேன். அப்புறம் ஆனா இந்த மோகினி மட்டும் இருக்குதுல்ல, என்ன? மோகினி இருந்துச்சுன்னா நான் கண்ணுல பார்க்கவே மாட்டேன். அப்படியா? எனக்கு பயமா இருக்கு. எப்படி இருக்கு மோகினா? மோகினின்னா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே அதாவது அந்த பூமியில கால் மோதாம இருக்கு. மேல பார்த்தாலும் மேல தலை இல்லாம இருக்கு. அப்படியா? கீழே கால் இல்லாம இருக்கு. இந்த படத்துல மோகினி இருந்தாலும் இருக்கலாம். அப்படியா? ஆமா. மோகினி நீ பார்த்திருக்கிறியா? நான் பார்த்தது கிடையாதே. மோகினி பார்த்ததே இல்லையே. ஆனா இன்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்படியா? அப்படி இருந்தா என்ன செய்யறது நண்பா? என்ன செய்யுது? ஆளுக்கு ஒரு பக்கம் இப்ப கணிகள் பார்க்க போறான். மோகினி இருந்தா எப்படி இருக்கு? உடனே என்னை கூப்பிட்டீனா நண்பா சுமாலி சுமாலின்னு சொன்னா போது உடனே வந்துரு. உடனே நான் வந்துடுவேன். சரி. ஆமா. சரி நண்பா. செல்வமா? ஆமா செல்வம். தோழி போயிட்டு வர்றவன் ஆளையே காணோம். பொறுப்பில்லாத தோழிகளை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? சரி, அவர்கள் வருவரை இந்த வனத்தை எப்படி சுற்றி வரலாமா? ஐயோ, சிங்கம் சிங்கம் கோலமிட்டாளவான் வாதக்கு கேக்குது. கோலமிட்டாளவான் வாதக்கு கேக்குது. ஒரே ஒரு வாதத்துக்கு கபடி நடந்து போகுது.
ஒரு சிங்கமானது ஒரு பெண்ணை பார்த்து துரத்தி கொள்வதற்காக சென்றது. எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் என்னுடைய புஜபலத்தால் அடித்து கொன்று விட்டேன். அப்படி சிங்கத்தை அடித்து கொன்றதனால் ஒரே களைப்பாக இருக்கிறது. இதோ இந்த சிலவி கல்லில் சற்று இளைப்பருவோம். அப்பொழுதே தோழி சொன்னார், இந்த காலகட்டத்தில் தயாராக இருக்க வேண்டாம் அம்மா. அந்த சிங்கம் உங்களை பார்த்தால் நிச்சயம் உங்கள் தந்தை செய்த பாவத்திற்காக உங்களை கொண்டுவிடும் என்று சொன்னார். நான் தான் கேட்கவில்லை. ஆமாம், ஓடி வந்த சிங்கத்தை காணவில்லை, எங்க போச்சு? ஆஹா, சிங்கம் செத்து கிடக்குதே, இது யார் கொண்டு இருப்பா? சரி, யாராக இருந்தார் என்ன, இந்த வனத்தை விட்டு அவளை சீக்கிரம் போயிருக்க முடியாது. அப்படி யாராவது கொண்டு நம் உயிரை காப்பாற்றி இருந்தால் அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய குல பண்பாடு. அப்படியே வந்து சுத்தி பார்க்கலாம். என்னடா இது தாயே, சித்திரமா இருக்கு. இந்த நந்தவனத்தில் நாம் தோழியோடு ஆடிப்பாடு விளையாடும் பொழுது இப்படி ஒரு சிலை இல்லையே. இல்லையே. சிலையா? சிலையா? இல்லையே. புருவம் எல்லாம் அசைக்கின்றது, கண்கள் எல்லாம் துடிக்கின்றது, மூச்செல்லாம் போயிட்டு வருது, மூச்செல்லாம் வருகின்றது. அவர் முகத்தை பார்த்தால் ஒரே ரத்த கோர்வையாக இருக்கின்றது. ஒருவேளை இவர் அந்த சிங்கத்தை கொன்று நம் உயிரை காப்பாற்றி இருந்தால் அவரை தட்டி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டும். உண்மை உண்மை உண்மை. அந்தொழும் மாறனோ தொண்டுள்ளவனோ அன்பருதி என்னை மனம் கவர வந்த கண்ணனோ கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நீ
சே, சே. அப்படியெல்லாம் வளர்த்தக்கூடாது. மாத்தக்கூடாது. இதுக்கு மேல ஆகாது. திருச்சிற்றம்பலம். சரி, யாரா இருந்தாலும் என்ன? யாரா கேட்டுரும் எழுப்புவதுதான் நியாயம். கலை கூலியாகிறது. வரவே. ஏங்க? எங்க ராஜகுமாரா? ஐயா. ஐயா பேய் 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 நம்ம சும்மாலே சொல்லியிருக்கானே பேய் இருந்தா கால் இருக்கான்னு சொல்லியிருக்கானே கால் இருக்கு இல்ல தலை இருக்கான்னு சொல்லியிருக்கானே தலை இருக்கு இது மோகினி பேய் அல்ல யாராவது இருக்கும் அடடட பெண் என்றால் பெண் இப்படியெல்லாம் அருமையாக இருக்கிறான் அடடே இது பெண்ணா இல்லை சந்திரன் நழுவி வந்து பூமியில் வந்து எழுந்துவிட்டதை போல அல்லவா தோற்றமளிக்கிறான் யாராக இருக்கும் அடடட பூரண சந்திரனை போன்ற வட்டமான முகமும் பண்டுகளை போன்ற இரு விழிகளும் அடடட பச்சரிசியை போன்ற பல்வரிசைகளும் செம்மாதுளை இதழை போன்ற இரு இதழ்களும் வா வா என்று அழைக்கும் ஸ்தனபாரமும் உடுக்கை போன்ற செலுத்த இடையும் செவ்வாழை தண்டுகளை போன்ற இரு துளைகளும் பஞ்சு போன்ற மெல்லிய பாதங்களும் பிரம்மன் எனக்கேற்ற அல்லவா படைத்திருப்போம் போல் தோன்றுகிறார் இது யாராக இருக்கும் பெண்ணே பெண்ணே நீங்கள் யார் எந்த ஊர் பதிலே பேச மாட்டேங்கிறது வணக்கம். நான் இந்த இடத்திற்கு விளையாட வந்தேன். அப்படியா என் தோழிமார்களோடு. சரி அவர்கள் சென்ற சில நேரத்தில் ஒரு சிங்கமாகப்பட்டது என்னை பார்த்து துரத்தி ஓடியது. நான் பயந்து ஓடினேன். திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சிங்கம் வெந்து கிடந்தது. யாவது செய்து கொண்டிருப்பார் என்று இந்த வடத்தை சுற்றி பார்க்கும் பொழுது சரி அந்த பாரின் நீங்கள் அமர்ந்து நிறுத்தி செய்து கொண்டிருந்தீர்கள். ஆமா பயந்து முகத்தை பார்த்தாலும் ஒரே ரத்த குருவாக இருந்தது. ஒருவேளை இந்த சிங்கத்தோடு போராடி என் உயிரை காப்பாற்றி இருந்தால் உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் இருக்கிறேன். அப்படிங்களா சிங்கத்தால் நான் நினைந்த துன்பத்தின் தாயே. சிங்கத்தால் நான் நினைந்த துன்பத்தின் தாயே. செய்த நன்றி எண்ணி வந்தேன். செய்த நன்றி எண்ணி வந்தேன். நன்றி சொல்லத்தான் உங்களை. அப்படிங்களா சரி சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரீங்களா சரிங்க போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம். என்னென்று கொண்டார் விட்டா உயிரில்லை, செய் நன்றி கொண்ட மகற்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிச்சயமாக உயிரை காப்பாற்றி உங்களுக்கு என் உயிரை விட நன்றி மிகவும் மேலானது. நிச்சயமாக வரலாமா? போயிட்டு வரீங்களா இல்லைங்க எந்த ஊரோ இருப்பது எதிர்ப்பையில் காதலே எந்த ஊரோ இருப்பது எதிர்ப்பையில் காதலே கிட்டனுக்கு நீ உரிதா கிட்டனுக்கு நீ உரிதா நல்லவர் தாங்க. ஆமா. யாரு எவரு ஒரு இளம் பெண் தனியா அப்படி வந்திருக்கேன். ஆமா. அப்படி ஊர் பேர் தெரிஞ்சா கொண்டு என்னை நாட்டுல காப்பாத்தி விட்டுட்டு போகலாம். ஒரு உதவி செய்யலாமே அது மாதிரி ஒரு நல்ல மனசு இந்த உலகத்துல யாருக்குமே வராது. யாருங்க தெரிஞ்சுக்கிறா சரி நான் எதிர அடிச்சது தெரியுமா? சொல்லுங்க அழகிய மதுராபுரி கவிதை குத்ரி, அழகிய மதுராபுரி கவிதை குத்ரி, அழைக்கும் பெயர் சாவித்திரி. ஓ சாவித்திரியா நீங்க சரி சரி சரி
சரிங்க. ஆகையினால அடுத்த கேள்வி இல்ல, ஒரு வயதிற்கு வந்த பெண்கள் யாராவது நினைத்திருப்பீர்களே, என்ன மனமானதோ என்ன மனமானதோ இல்லையோ என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நன்றி சொல்லிட்டேன். எந்த ஊரு, எந்த ஆருக்கு பொண்ணு, என்னுடைய பேர் என்ன, அதையும் சொல்லிட்டேன். இவ்வளவு கேட்டுட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேக்குறீங்களே, ஏதாவது காரணம் இருக்கா? ஏங்க தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். எங்க சிங்கத்திடமிருந்து உங்களை உயிர் காப்பாற்றிருக்கிறேன் அல்லவா, அந்த ஒரு ஒருவேளை கல்யாணம் ஆகி இருந்தால் ஒரு நண்பனுடைய மனைவியை காப்பாற்றி இருக்கலாம் என்ற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா, அதுக்காகத்தானே. ஆமா, சொல்லி வைக்க மாதிரி சொல்லி வைக்க மாதிரி இல்லை சத்தியமான தாய்தனை எங்க அப்பா அம்மா அதை பத்தி நினைக்கல. சரிங்க, நானும் அந்த கவலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கவலை எல்லாம் இருக்குங்க. திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டேன். ஆகல. இல்ல, வயதிற்கு வந்த பெண்கள் ஒரு வயதுக்கு வந்த ஆடவனை நினைத்து பார்த்திருப்பாங்க அல்லவா? தெரிஞ்சு வந்துருக்கீங்க. ஆமா, வரமான ஆளு. அது போல நீங்க ஏதாவது மனசுல நாமட்டே என்ன விதி விலக்கா? நானும் ஒருவரை காதலிக்கிறேன். அதுதான் கேட்டேன். ஆமா, நிச்சயமாக. யாரு? அவரா? சொல்லவா? ஆமா, சொல்லவா? சொல்லுங்க. பேரை சொல்லலாமா? அவர் பேரை சொல்லலாமா? மணி என்ன நாளாச்சா? சரிங்க. இல்லையா? அப்புறம் யாருன்னு கேக்குறீங்களா? ஆமா, சலபாபுரி என்ன திடீர் மிஸ்டேக் என்னங்க பண்றது? சரிங்க. அதனால சாலபரி ஆளுகின்றாரே தூய்மை செயலர். சரி. அவர் இல்ல, அவர் வயசானவர். அப்புறம் அவருடைய புதல்வன் புதல்வன் புத்திரன் அவர் தாங்க மனசுல நினைச்சிருக்கேன். மனசுல நினைச்சிருக்கீங்க. பேர் வேணும். அட போமா போமா. ஏங்க அந்த பேரை சொல்லணும்னா, அதாவது கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தாலும் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் நினைத்தவனையோ மனம் முடித்தவனையும் பேச சொல்ல கூட சரி, ஆகியவருக்கு கம்மி என்று சொல்வார்கள். மறைமுகமாக மறைமுகமா தான் உங்கள்கிட்ட சொல்லணும். சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். சொல்லுங்க. ஆகினால 56 தேசத்தை ஆண்டாரு. ராமநாடு இருக்கின்றார், தசரா நாடு இருக்கின்றார். அதுவல்ல, ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் இருக்கிறார். தூயதோர் சொல்லுங்க. அவருடைய கொஞ்சம் எடுத்துட வேண்டியதானே? அவருடைய முதல் மந்திரி. ஆமா, அவருடைய பேர் என்ன? சத்தியகீர்த்தி. அந்த எழுத்துல வர்ற முதல் 4 எழுத்து எடுத்துக்கங்க. முதல் 4 எழுத்து சொன்னீங்களே இந்த வார்த்தையில, சத்தியகீர்த்தி. அதுக்கப்புறம் மேல பாருங்க என்ன இருக்கு? மேலே வானம் இருக்கு. அதுக்கு என்ன பேர்? விண் என்று சொல்வார்கள், வான் என்று சொல்வார்கள். அந்த 2 எழுத்து 4 எழுத்தோடு சேர்த்து பாருங்க. வான் சத்திய. வேமா சொல்லுங்க. வான் சத்திய. இன்னும் வேமா? வான் சத்திய. வான் சத்திய. வான் சத்திய. சத்தியவன். ஓ, அவரைத்தான். ஓ, சத்தியவனத்தை நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஆமா. அட போங்கம்மா. ஏங்க இருந்து அவனை போய் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் யார் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பொம்பளை பொறுக்கி, மோசமானவன். உங்களை விடவா? ஆமா, உங்களை விட
விடவா? என்ன விட மோசமான ஆளு நீங்க உலகத்திலேயே நீங்க பார்த்துக்க முடியாது. தெரியுமையா? இருந்தாலும் அவன் வந்து என் நண்பன் தான், சேர்ந்து தானே இருக்கான். அப்படியா? அதனால அந்த அந்த இடத்துல வந்து நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரீங்களா? ஐயோ, நீங்க சொல்லி இந்த மாதிரி சாவித்திரி உங்களை பார்த்தாங்க, உங்களை பத்தி விவரம் கேட்டாங்கன்னு நான் உங்களை பேசுறேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க. சரிங்க, வாய்தா போட்டுருவாங்க. போய் கூட்டிட்டுங்களா? முடிச்சிருக்கு. இல்ல போய் கூட்டிட்டு ஐயோ, நான் இவரை பத்தி தெரியாம அவரு இவரை தெரியாம என்ன தெரியல. தாயே காளியம்மா, நீதாம்மா காப்பாத்தணும். உரையாடி எல்லா விவரத்தை கேட்டு சேகரிச்சுட்டு இப்ப நான் தான் அவரனா நான் ஒத்துக்க மேடா. நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? விவரம் தெரியாத பிள்ளையா? சரி, ஏங்க நல்ல விவரம் இருந்தாங்க. அடையாளம் ஏதாவது சரி, அவன் நேரில் பார்த்ததுன்னா சத்தியவானே நீங்க நேரில் பார்த்தீங்க. நேரில் பார்த்திருந்தா உங்களையும் பார்த்துட்டு இருக்க. பிறகு அடையாளம் பார்த்திருக்கீங்க. அவர் கையில ஒரு கடையாளி இருக்கும். என்ன அடையாளம்? கடையாளி இருக்கும். கடையாளி மூலம் இத பார்த்தீங்க. கடையாளி பாத்தீங்களா? இப்ப நம்புறீங்களா? ஏங்க என்னங்க உங்களதான அவர்கிட்ட வாங்கி கடன் போட்டு வந்தீங்களா? ஏங்க அப்படியா அப்படியா அடிச்சு போறே. அப்படியா அப்படியா அடிச்சு போறே. ஆனந்தத்தை மீது போய் காசுதான் ஆனந்தத்தை போய் காசுதான் அடி கொண்டு பெருளி குடியாரே. அக்கறை முன்னாடி ஓட்டாதீங்க. அதனால உங்களுங்க நான் வந்து உங்களை பேசியிருந்தா என்னங்க அழைப்பது இந்த சத்திரத்திலே கிடைக்காது. இல்லங்க, பேசிட்டு நம்ம சாவித்திரி இப்படி பேசிருச்சு ஒரு நாளைக்காவது. ஓ அப்படியா? அதனால நம்ம எப்படி நம்ம தெரியுமா கோபத்தை மறக்க வேண்டும் இல்லையா? அதனால அப்படியா? ஏன் அப்படி போறீங்க? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கு
பரவாயில்ல. ஏங்க ஆ. இருந்தாலும் உங்களை ஓவியத்தில் பார்த்ததை விட சரி. இப்ப நீங்க ரொம்ப ஆ. பொறுப்பா இருக்கிறீங்க. அப்படியா? ஆமா. சரிங்க. தென்றல் முருங்கிய போதும் தென்றல் முருங்கிய போதும் கண்கள் முருங்கிடுமா காதல் கண்கள் முருங்கிடுமா காதல் கண்கள் முருங்கிடுமா ஒன்று கணிந்தது நெஞ்சம் உறவு நாடு மஞ்சம் ஒன்று கணிந்தது நெஞ்சம் உறவு நாடு மஞ்சம் கண்கள் முருங்கிடுமா காதல் கண்கள் முருங்கிடுமா காதல் கண்கள் மலரே மௌனமே பூமாலையில் ஒரு மல்லிகை பூமாலையில்
இங்க இருந்து சரிங்க. மணிப்புரத்துல இருந்து நானும் என் நண்பன் சுமாலியா வந்தோம். அப்படியா? ஆமா மணிபுரம் சென்றீங்களா? ஆமா எதுக்காக? மாமா இல்லத்துக்கு. அப்படியா? ஆமா இப்பொழுது எங்க போகின்றீர்கள்? அப்பா பார்க்க போகணும். அப்பாவை பார்க்க வேண்டுமா? அந்த நாட்டிற்காக செல்ல வேண்டும். எனது தாய் தந்தை என்னை அழைத்து வருவதாக நண்பன் எடுத்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். நானும் என் நண்பன் அப்படியா? ஆ, தந்தை தாய் உங்களை வர வைத்திருக்கிறார்கள். ஆமாம் சென்று வரட்டுமா? இதோ. ஆ, அப்படியா? அத்தான், என்ன? உங்களை எப்பொழுது பார்ப்பேன் நினைத்தேன், இப்பொழுது பார்த்து விட்டேன். உடனே என்று பெரியவரே என்று சொல்கிறீர்கள், என் மனம் தாங்கவில்லையே. சென்று விட்டு சீக்கிரம் உங்களுக்காக ஒரு இருக்கிறாள் என்று வந்து விட்டீர்களா? கண்ணி, நான் மட்டும்தான் அங்கு இருப்பேன். எனது நினைவுகள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கிறேன். இல்லை பிறகு மன்னா என் ஆசை மருந்தினாலே, மன்னா என் ஆசை மருந்தினாலே, மனமாறி நீ அன்பில் விழுந்தாலே. உன் ஆசை நானோ மறப்பதில்லை. உண்மையாய் நம்பில் உறுதி சொல்லை. லோகத்திற்கிடமா ஆவல் குயிலே, உனது வாசகத்தை நான் உரைத்து ஆடி நின்றதால் அன்பினால் இங்கு வா. அட்டி இது இதோ கிட்டமாறு, சித்தமாறி இதோ அட்டிவாரே. ஆகாத இந்த உலகே. இப்படி என் வாழ்வு பாதியில் முடிந்து விட்டது. எப்பொழுது வருவார்கள் தெரியவில்லையே. தாயே, அங்காள பரமேஸ்வரி, இவரை நான் பார்த்தவுடனே எனக்கு திருமணம் ஆகிவிடும் என்று தானம்மா நினைத்தேன். என்னுடைய விரதத்தை பூர்த்தி அடையலாம் என்று உடனே தந்தையை பார்க்க போகிறார்கள். பாய் போலவே யார் காணவே நீ தாயிரா
ஹலோ ஹலோ நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ள நதியாக ஓடும் அதில் இளஞ்சம் படகாக ஆடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ள நதியாக ஓடும் அதில் இளஞ்சம் படகாக ஆடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ள மதியாக போடும் அதில் இளமையும் படகாக ஆடும் நலமாக வேண்டும் இசைகள் நலமாக போடும்